திருத்தூதர் பர்த்தலமேயு, இறைவாக்கும் திருச்சட்டமும். இன்று திருத்தூதரான பர்த்தலமேயுவின் திருநாளை கொண்டாடுகின்றோம். இறைவாக்கும் திருச்சட்டமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறின என்று தனது அனுபவத்தின் மூலமாக உணர்ந்து கொண்டவர்தான் திருத்தூதரான பர்த்தலமேயு. எப்படி அவர் உணர்ந்து கொண்டார்? 6 படிநிலைகளில் உணர்ந்து கொண்டார். அதையே நமக்கும் சொல்லித் தருகின்றார். வாருங்கள் சென்று தியானிப்போம். படி 1. யாரோ ஒருவர் திருச்சட்டமும் இறைவாக்குகளும் யாரை பற்றி உரைத்ததோ அவரை கண்டோம் என்று யாரிடத்தில் சொல்கிறார்கள்? பர்த்தலமேயு இடத்தில் சொல்கிறார்கள். சொன்னவர் பிலிப்பு. அப்படி சொன்ன அந்த நல்லதை பர்த்தலமேயு காது கொடுத்து கேட்டார். திருச்சட்டத்தை பற்றியும் இறைவாக்கை பற்றியும் கேட்பது எவ்வளவு சாலச் சிறந்தது. ஆகவே காது கொடுத்து கேட்டார். படி 2. காது கொடுத்து கேட்ட பிற்பாடு அவர் என்ன செய்கின்றார்? அப்படி யார் இருக்கிறார்கள் என்று உணர்ந்து கொண்டு அவரை பார்ப்பதற்காக ஆவலோடு எழுந்து நடக்க ஆரம்பிக்கின்றார். 3வது, வந்தவர் இயேசுதான் அவர் என்று கண்ணார காண்கின்றார். இவர்தான் திருச்சட்டத்தையும் இறைவாக்குகளையும் நிறைவேற்றியவரா என்று கண் கொண்டு பார்க்கின்றார். 4வது படி, இயேசு அவரிடம் வந்த பிற்பாடு இயேசு நத்தனியேலிடம் பேச ஆரம்பிக்கின்றார். இயேசு பேசுவதை காது கொடுத்து நத்தனியேல் அமைதியாக கேட்கின்றார். படி 5, இயேசு பேசி முடித்த பிற்பாடு நத்தனியேலும் இயேசுவிடம் பேச ஆரம்பித்து இருவரும் உரையாட ஆரம்பிக்கின்றார்கள். படி 6, உரையாடி முடித்த பிற்பாடு நீரே இறைமகன், நீரே இவ்வுலகிற்கு வரவிருந்தவர் என்று விசுவாசமாக அறிக்கையிட்டு அவரிடம் தன்னை திருத்துதராக இணைத்துக் கொள்கின்றார். இப்படித்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர் 6 படிநிலைகளில் திருச்சட்டமும் இறைவாக்குகளும் கூறியவரை பற்றி நான் கண்டு அதை நிறைவேற்றியவரை உணர்ந்து அவரது சீடராக நான் இணைத்து கொண்டேன் என்பதை பர்த்தலமேயு சொல்கின்றார். ஆகவே நமது வாழ்வில் நாம் கடைபிடிக்க வேண்டியது என்ன? முதலாவது, இயேசு கிறிஸ்துவை பற்றி யாராவது சொன்னால் அதை காது கொடுத்து கேட்க வேண்டும். 2வது, இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்கு நாம் எழுந்து செல்ல வேண்டும். 3வது, இயேசு கிறிஸ்துவை ஆலயத்திற்கு சென்று நற்கருணை வடிவில் காண வேண்டும். 4வது, நற்கருணைக்கு முன்பாக அமர்ந்து இயேசு என்ன பேசுகிறார் என்பதை இறை வார்த்தை வடிவில் பைபிளில் இருந்து படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். 5வது, நாம் இயேசுவோடு பேச ஆரம்பிக்க வேண்டும். நீர் இப்படி சொன்னீரே ஆண்டவரே, எனக்கு இது பிடித்திருக்கிறது, ஆகவே நான் என் வாழ்வு உமக்கு அர்ப்பணிக்கின்றேன் என்று இயேசுவிடம் நாம் பேச ஆரம்பிக்க வேண்டும். 6வது, இயேசுவை நமது ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு அவரை பற்றி நற்செய்தியை அறிவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படித்தான் பர்த்தலமேயும் வாழ்வில் உணர்ந்து கொண்ட நற்செய்தியை அறிவித்தார். உணர்ந்து கொண்டவர்களாய் திருச்சட்டமும் இறைவாக்கும் சொன்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை எடுத்துரைப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சீடர்களாக பர்த்தலமேயுவை போல வாழ்ந்து காட்டுவோம்.